ஒரு மகா யுகத்தில் வந்து 4 யுகங்கள் இருக்குது. 4 யுகங்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பேரண்டம், நம்ம பிறந்த அந்த பேரண்டம் அப்படின்றது இயங்கும். அப்போது அது வரைக்கும் இங்கே பூமிக்குள்ளே எந்த பிரச்சனை நடந்தாலும் வேறு லோகத்துக்கெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 4 யுகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மகா யுகமே முடிஞ்சிடும். மகா யுகம் முடியும் போது அது நம்ம அந்த வருடங்கள் இருக்குல்ல, அந்த வருடங்களை நம்ம கணக்கு போட்டு பார்த்தா பிரபஞ்சத்துக்கு அந்த 1000 வருடங்கள் நம்ம கணக்கு சொல்கிறோம்ல, அது கூட கம்பேர் ஆகும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வருது என்ன அப்படின்னு? அதாவது 4 யுகம் வரைக்கும் உங்களுக்கு பூமிக்குள்ளே என்ன நடந்தாலும் மற்ற பேரண்டங்களை எதுவும் பாதிக்காது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறலாமா? ஆனால் 4 யுகம் முடியும் போது அந்த 1000 வருடம்ன்ற அந்த பிரபஞ்சத்துடைய கணக்கே வந்து முடிவடைகிறது. அதனால அதாவது பிரபஞ்சத்துக்கு 1000 வருடம், உங்கள் பூமிக்கு வந்து பூமிக்குள்ளே வேற, அந்த கணக்கும் வேற. சரிங்களா? முடியும் போது என்ன ஆகும்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு தோன்றுவார். இப்போ 4 யுகமும் பூமியில் முடிஞ்சு ஒரு மகா யுகம் தோன்றும் போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவே டைரெக்டாக வந்துடுவார். நம்ம எல்லாம் பிரபஞ்சத்தையே படைத்த அந்த கடவுள் இருக்காங்கல்ல, அவங்க டைரெக்டாக வந்துடுவாங்க. அதனால தான் இந்த கல்கி அவதாரம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றாங்க. இது வரைக்கும் எடுத்த அவதாரம்லாம் இங்கே நம்மளுடைய அண்டா இருக்குல்ல, அதிலிருந்து தோன்றின நாராயணர் அவர் தான் அவதாரம் எடுத்து வந்துக்கிட்டு இருந்தார் கிருஷ்ண அவதாரம் வரைக்கும். ஆனால் இந்த கல்கி அவதாரன்றது மிக பிரம்மாண்டமாகிய, அதனால தான் இந்த இது அதனால தான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வந்து இப்போ இந்த கலியுகம் முடிஞ்சு மகாயுகம் முடிஞ்சு அடுத்த ஒரு மகாயுகமே இந்த பூமியில் துவங்க போகுது. அது வந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே கனெக்ட் பண்ணி இந்த பூமியில் வாழ போகிறோம். இது வரைக்கும் நம்ம தனியாக வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம பூமி நமக்கு மற்றவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றது மாதிரி. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, அதனால தான் வள்ளலாரும் எல்லாருமே எல்லா தீர்க்க தரிசனத்துலேயும் ஒரே விஷயத்த சொல்கிறாங்க. என்னது? பரலோக ஆட்சியே இங்கே வரப்போகுதுன்றாங்க. நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம்னு சொல்லலை அவங்க. அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். பூமி திடீர்னு மாறி அங்கே போயிடுச்சு. அதாவது கலியுகம் அழிஞ்சாதான் சத்தியுகம் பிறக்க போகுது. அது இங்கே பிறந்தா என்ன, அங்கே பிறந்தா என்ன? நம்ம எல்லாரும் அங்கே போய் வாழ்ந்தா என்ன, இல்லை இங்கே இருந்துக்கிட்டே வாழ்ந்தா என்ன? ரெண்டும் ஒன்று தானே. ஆக மொத்தம் நம்ம வந்து சத்தியுகத்துக்கு போக போகிறோம். அது வந்து அது ஒரு புதிய பூமி. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பூமி மாதிரி இருக்காது. கலியுகமே அழிஞ்சதுக்கப்புறம் தான் சத்தியுகம் பிறக்கும்னு சொல்கிறாங்க. அதைத்தான் வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வருவார்ன்றாங்க. சாதாரணம் கிடையாது. இப்போ இங்கே இருக்கிற நாராயணரே அவதாரம் எடுத்து வருவார் அவர் சொல்லலை. என்ன சொல்கிறாரு? கலியுகம் முடிஞ்சோடனே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பிரபஞ்சத்தை தோற்றுவித்த கடவுளே வந்து சத்தியுகத்தை தோற்றுவிக்க போகிறார்ன்றாங்க. அப்போ சத்தியுகம் இந்த பூமியில் தான் நிகழப்போகுதா அப்படின்ற ஒரு டவுட்டு இருக்குது. நிகழலாம், அதுவும் தப்பு இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கான ஆட்சியும் இந்த பூமியில் கடவுள் கொண்டு வரது கூட ஒரு பிளான் வச்சுருக்கலாம். ஏன்னா வச்சா என்ன தப்புன்றேன், கடவுள் அவங்க என்ன வேணாலும் பிளான் பண்ணுவாங்க. சரிங்களா? இல்லை நம்மளை கலியுகத்தை மொத்தமாக நம்ம எல்லாரையும் மொத்தமாக அழிச்சிட்டு இந்த பூமியவே அழிச்சிட்டு கலியுகம் முடிஞ்சோடனே இங்கே வாழ்ந்த நல்ல ஆத்மாக்கள்லாம் இருப்பாங்களா, அவங்கள கொண்டு போய் பரலோக ஆட்சின்றாங்கள 6ஆம் பரிமாணத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். பரமாத்மாவின் ஆட்சி. அதுதான் இயேசு கிறிஸ்து அங்கே ஆட்சி செய்கிறாருன்றாங்க. பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? இயேசு கிறிஸ்து வந்து நான் வந்து ராஜான்னு சொல்கிறாரு. ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை சந்திக்கும் போது, நீ என்ன இங்கே ராஜாவா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்லாம் கேட்குறாங்க. நான் இங்கே ராஜா இல்லை, இங்கே நான் ஆண்டி தான், நான் வேற ஒரு இடத்துல ராஜா அப்படின்றாரு இயேசு. பைபிளில் சொல்கிறாரு. என்ன வேற ஒரு இடத்துலனா, அவர் பரமாத்மாவே இருந்து 6ஆம் பேரண்டத்தை ஆட்சி செய்து 6ஆம் பரிமாணத்தை அதாவது சொர்க்கம் நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? இருக்கிறதுல உயர்ந்த படிநிலையான சொர்க்கம் அது. சரிங்களா? அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் தூய ஆத்மாக்களை மட்டும் வச்சு.
அதுதான் மகாவிஷ்ணு. நீங்கள் அதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த கதையெல்லாம் முடித்து நம்ம அழிஞ்சு திருப்பி எப்படி உருவாக போகிறோம் அந்த கதையும் சேர்த்து இப்போ பார்த்து முடிக்க போகிறோம் மொத்தமாக. சரிங்களா? அப்போது அப்போ இந்த சத்தியுகம் அப்படின்றது இந்த பூமியிலேயே இருக்கலாம், அல்லது பரலோகத்திற்கும் நம்ம இங்கிருந்து செல்லலாம். தூய ஆத்மாக்களை மட்டும் கடவுள் தேர்ந்தெடுத்து பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். அப்புறம் அந்த பூமி என்னாகுன்றது கடவுளுடையது, நமக்கு அது தேவையில்லாதது, நம்ம கற்பனைக்கே அது எட்டாதது. சரி, அப்போது பிரபஞ்சமே மொத்தமாக ஒரு சுழற்சி மாதிரி. அப்போது இந்த பூமியில் 4 யுகம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு மகா யுகம் முடிஞ்சு அடுத்த சத்திய யுகம் பிறக்கும்போது பிரபஞ்சமே ஒரு முடிவுக்கு வருது. அழிஞ்சிரும் நீங்கள் சொல்ல முடியாது, புதிய பரிணாமத்தில் வரலாம் தானே, புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரபஞ்சமாக உருவாகலாம். அதை தான் அல்லாஹ் திருக்குறானில் சொல்லியிருக்கிறாரு. வானத்தையும் பூமியை ஒரே கையில் வச்சுக்கிட்டு பிரபஞ்சத்தில் வாழ்ந்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் நியாய தீர்ப்பு நாள் கலியுக இறுதியில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறாரு. மறுமை நாள்னு ஒன்று வரும் அப்படின்றாங்க. சரிங்களா? அது அல்லாவே தோற்றுவிப்பார்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தூய ஆத்மாக்களை புதிய பூமியில் உருவாக்கி வாழ வைப்பார், இதெல்லாம் சொல்கிறாங்க. இதே தான் வள்ளலாரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே புதிய பரிணாமத்தில் பூமியை தோற்றுவிப்பார். பரிணாமத்தில் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதை சத்திய லோகம் அப்படின்றாரு வள்ளலார். இங்கிட்டு பைபிளில் பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கின்ற ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவே இங்கேருந்து போயிட்டு திருப்பியும் 2ஆம் வருகையாக ஆட்சி செய்ய போகிறார் அப்படின்றாங்க. ஆக மொத்தம் இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மகாயுகம் கலியுகம் முடிவடையும் போது, ஒரு மகாயுகம் முடிவடைந்தால் இங்கே பரபிரம்மத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரே வந்துடுவாங்க பூமிக்கு, ஏதோ பண்ணுவாங்க. சரி, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போது இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, ஓகே, எல்லாமே சொல்லிட்டே எழுதின வரைக்கும். இப்போ இதை நம்ம முடிச்சிட்டோம். இதில் இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லாமல் விட்டுட்டேன், ஒரு சின்ன பாயிண்ட்டு. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்ல, 2 வீடியோவில் பார்த்ததையும் ஒன்று சேர்த்து ஒரே தொகுப்பாக எழுதி வச்சுருக்கிறேன். அதை படித்தேன்னா ஒரு சம்மரைஸ் மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? விஷ்ணு, அதாவது மகாவிஷ்ணு, சுக்கிலம் அப்படின்றாங்கல்ல, ஆத்மலிங்கம், முதல்ல தோன்றிய பிரபஞ்ச சக்தி. அந்த விஷ்ணுக்குள்ள 1000 சக்திகள் இருக்குது. 1000 சக்தி தான் 1000 விதமான லோகங்களா, 1000 விதமான பேரண்டங்களா வந்துச்சு அப்படின்றாங்க. அதில் இருந்து அந்த 1000 லோகத்திலும் 1000 ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒவ்வொரு விதமான சதாசிவம் தோன்றினார். அப்போ மொத்தம் 1000 சதாசிவம். சரிங்களா? 1000 சதாசிவத்தை நீங்கள் கடந்து போனீங்க அப்படின்னா ஒன்று சேர்த்து பரமசிவனை நீங்கள் பார்த்து விடலாம். இதுதான் சொல்ல வராங்க. சரி, அப்போ 1008 ஜோதிர்லிங்கத்தை நான் திருவண்ணாமலையில் சுற்றி வந்தேன்னா நான் பரமசிவனை பார்த்துடலாம் அப்படின்னு திருவண்ணாமலை வரலாறு எனக்கு சொல்லி கொடுக்குது. அதே மாதிரி 108 திவ்ய தேசங்களை நான் சுற்றி வந்தேன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நான் பார்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி முக்திநாத் அந்த இடம் கைலாசத்தில் அந்த இடம் எனக்கு சொல்லி கொடுக்குது அந்த வரலாறு. இப்போ புரிஞ்சிருச்சா? 1008 108. சரி, 1000ன்னு சொன்னேன், 8 எதுக்கு வந்துச்சுன்னா 8 லோகங்களா பிரபஞ்சம் இருக்குதுன்னு நம்ம முன்னாடியே சொன்னோம்ல. இதெல்லாமே நம்ம 6வது பரிமாணத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் பிரபஞ்சம் இயங்குது. 7 8ல் பொற்சபை இயங்குதுன்னு சொன்னா, சிற்சபை பொற்சபை 2 சேர்த்தா 8 லோகங்கள், மொத்தமே 8 தான். சரிங்களா? 7ன்னு சொல்லியிருப்பாங்க. 7 7 + 7 14, 7 லோகங்கள் இருப்பாங்க. அதை பற்றிலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். 7 தான், 7வது லோகத்தில் தான் பொற்சபை ஆண்டவர் பரமசிவன் பராசக்தி இருக்காங்க. அதை தாண்டிய 8வது லோகம் தான் இந்த ஓம் எனும் சூன்யம். பரமசிவன் எங்கேருந்து வந்தாங்க? அதுதான் ஓம் எனும் சூன்யம். அந்த சூன்யம்
ஒரு லோகம் நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு உலகம். அந்த உலகம் தான் 8வது உலகம், ஆதிபராசக்தி ஆதி பிரம்மம் இருக்கக்கூடிய உலகம், இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய உலகம். சரிங்களா? அப்போ 8 தானே, இப்போ லோகங்கள் 8 அப்படி வச்சுக்கோங்க. சரி, 8க்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அந்த 8ஐயும் இந்த 1000 சிவன் இருக்காங்கல்ல, பரமசிவன், அவங்க கிட்ட நீங்கள் ஒன்று சேர்த்துறணும். அதனால தான் 1008 ஜோதிர்லிங்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, அப்புறம் இவங்க இந்த 1000 விதமான சதாசிவம் வந்தாங்கல்ல, அவங்க வந்து ஓம் நமச்சிவாயம் அப்படின்ற மந்திரத்தை சொன்னோன்னே 108 சக்திகள் அவங்களுக்குள்ளேருந்து வெளிப்படுது. அதுதான் 108 அண்டங்கள்னு சொன்னோம். அந்த 108 அண்டங்கள் வெளிப்படுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயம் வெளிப்படுது. ஓம் நமச்சிவாயம்ன்ற மந்திரத்தை சொன்னோன்னே 108 சக்திகள் அவங்களுக்குள்ளேருந்து சதாசிவம்குள்ளேருந்து வெளிப்படுது, அந்த லிங்கத்துக்குள்ளேருந்து. அந்த 108 சக்திகள் தான் 108 வகையான தனிமங்கள். இதுதான் இதுக்குள்ளே தான் அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த பஞ்சபூதங்கள். ஏன்னா சதாசிவத்துக்குள்ளே தான் பஞ்சபூதங்கள் இருக்குன்றாங்க. சரிங்களா? அதை வச்சு தான் அவங்க வந்து உலகங்களை படைக்கிறாங்க அப்படின்றாங்க. அந்த பஞ்சபூதங்களுக்கு தேவையான தனிமங்கள் எல்லாமே 108. சரிங்களா? தனிமங்கள்னா எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. பீரியாடிக் டேபிளில் இருக்குள்ள கெமிக்கல் எலமெண்ட்ஸ், அதுதான் தனிமங்கள். ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன், போரான், கார்பன், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கள. 108 வகையான தனிமங்கள். தனிமங்கள் எங்கேருந்து வந்துச்சு? அணுவிலிருந்து வந்தது. சரிங்களா? அணுவுக்கு வந்து தனியாக எத்தனை அணு இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த தனிமத்தையே நீங்கள் வந்து ஒரு தனித்தனி அணுன்னு சொல்லிக்கலாம். தனிமங்கள் தான் 108, எலமெண்ட்ஸ் தான் 108. ஆனால் இப்போ 110 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம், 120 எலமெண்ட்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோன்றதுலாம் உங்கள் கற்பனை. உங்கள் டெலஸ்கோப்பில் அந்த மாதிரிலாம் மாயை சக்தி அப்படிலாம் தூண்டி விட்டு பார்க்க வைக்கும். 108 தான் சித்தர்கள் குறிப்பில் இருக்குது. சரிங்களா? தனிமங்கள் 108 தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி அடிப்படை தனிமங்கள் 64 தான் சொல்லியிருக்கிறாங்க. சாம்பவி மண்டல சக்கரத்தை வந்து நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா, திருமூலர் சொன்ன சாம்பவி மண்டல சக்கரத்தை வரைஞ்சிங்கன்னா 8 × 8 64 தான் நமக்கு கிடைக்கும். முதல்ல இதையே நான் போய் ஆராய்ச்சி பண்ணேன். மெண்டலேவ் முதல்ல பீரியாடிக் டேபிள் வடிவமைச்சார்ல, அவர் தான் ஃபஸ்ட்டு கெமிக்கல் எலமெண்ட்ஸ்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அட்டாமிக் நம்பர் வச்சு, அட்டாமிக் வெயிட் வச்சுன்னு நினைக்கிறேன், பீரியாடிக் டேபிளை வடிவமைக்கிறாரு. அப்போ 64 தான் அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் 108 அதுக்கப்புறம் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதுக்காக 64 தான் இல்லை, 108 வந்துருச்சு. அப்போது தனிமங்கள் 108 சக்திகள். ஒவ்வொரு தனிமத்துக்குள்ளேயும் ஒரு சக்திகள் இருக்குது. இப்போ ஹைட்ரஜனுக்கு ஒரு சக்தி இருக்குது, ஹீலியமுக்கு ஒரு சக்தி இருக்குது, போரானுக்கு ஒரு சக்தி இருக்குது, கார்பனுக்கு ஒரு சக்தி இருக்கா? நிச்சயமாக இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு உயிரை உருவாக்க முடியும், படைப்புகளை உருவாக்க முடியும். பூமி, சூரியன், இது எல்லாத்தையும் இந்த சக்திகளை வச்சு தான் உருவாக்கணும். யார்? சதாசிவம். இனிமேல் தான் உருவாக்க போகிறாங்க. அப்போ முதல்ல 108 சக்திகள் வந்துருச்சு அவங்க ஓம் நமச்சிவாய மந்திரம் சொன்னோன்னே. அதுக்கப்புறம் அதில் இருந்து தான் 108 அண்டங்கள் வெளிப்பட்டது. அந்த சக்திகளெல்லாம் வச்சுக்கிட்டு கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே அந்த அண்டத்தில் ஒரு அண்டம் தான் நம்ம பால்வழி அண்டம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உலகம் தான் நம்ம வாழக்கூடிய பூமி, இந்த உலகம். சரிங்களா? சரி, எல்லாமே இப்போது உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டேன் தெளிவாக. இதுக்கு மேலே என்னால் பிரபஞ்சத்துக்கு கூட்டிகிட்டு போய் கதை சொல்ல முடியாது. பிரபஞ்சம் தோன்றிய வரலாறு இத்துடன் முடித்து கொள்கிறேன். இதுக்கு மேலே நான் வந்து இயமம், நியமம், அஷ்டாங்க யோக கல்விக்கு போகணும். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து படித்தோம். இப்போ சம்மரைஸும் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ இது எல்லாத்துக்கும் படித்தோன்னே, இப்போ ஏன் இந்த கடவுள்லாம் வந்து ஒவ்வொரு பரிமாணத்தில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு பேரில் இயங்கிக்கிட்டு இதை படைக்கணும்? ஒரே இடத்துலேருந்து எல்லாத்தையும் படைச்சிட்டு போக முடியாதா? அது தனித்தனியாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து குழப்பம் வருது. இந்த சாமியை கும்பிட்றதா, அந்த சாமியை கும்பிட்றதா அப்படின்னு அப்படி ஒரு கேள்வி. இதெல்லாம் நான் இந்த வரலாறு ஃபுல்லாக நான் சொன்னோன்னே உங்களுக்குள்ளே வந்திருக்கும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த கேள்வி எனக்கு வந்திருக்கும். அப்போ அந்த கேள்விக்கு நம்ம பதில் தேட வேண்டாமா? ஏன் இத்தனை பரிமாணத்தில், இத்தனை பரிணாமத்தில் கடவுள் வந்து இருக்கணும்? சரிங்களா? ஆனால் எல்லாத்தையும் ஏன் ஒரே கடவுள்னு கடைசியில் சொல்லி விட்டுட்டோம்? ஏன்? அந்த கேள்விக்கு
இந்த கேள்வியை நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஏன் ஒரே கடவுளாக இல்லாமல் இத்தனை பரிமாணத்தில் கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு பதிலை நான் எழுதி வச்சிருக்கேன். என்னன்னா, இங்கேருந்து வரப்போகிறோம். யார்? பரமசிவன் பராசக்தி இருக்காங்களா, ஒளி வடிவம், நடராஜர் ரூபம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஜோதி வடிவம், அவங்க தான் கடவுள், அவங்க தான் அல்லா, அவங்க தான் பரமபிதா, அவங்க தான் எல்லாமே சொல்லி கொடுத்தேன்ல உங்களுக்கு. அந்த கடவுள் தான் பரிசுத்த ஆவி. சரிங்களா? அப்போ அந்த கடவுள் எந்த வடிவத்தில் இருக்கிறாங்க? ஆவி வடிவத்தில் இருக்கிறாங்க. அப்போ இப்போ நம்மளாம் எந்த உடல் வடிவத்தில் இருக்கோம்? பூத உடல் வடிவத்தில் இருக்கோம். அதாவது ஃபிசிக்கல் பாடி உருவத்தில் இருக்கிறோம். உருவம், நமக்குலாம் ஒரு உருவம் இருக்குது. அவங்க வந்து ஆவியின் உருவம், நம்மளை மாதிரி இல்லை. நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்ல, ஆவி வந்து அருட்பெருஞ்சோதி வடிவத்தை காட்டினா எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம கிராஃபிக்ஸ்லேயே நிறைய பார்த்துருப்போம். அந்த வடிவத்தில் அவங்க இருப்பாங்க. அந்த காட்சியைத்தான் எல்லாருமே, எல்லா மகான்களும் கண்டுட்டு பாட்டாக எழுதி வச்சுட்டு போனாங்க. நான் இந்த சாமியை பார்த்துட்டேன், எல்லாத்தையும் படைச்ச கடவுளை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நபிகள் நாயகம் முதற்கொண்டு, இயேசு முதற்கொண்டு எல்லாரும் அந்த கடவுளை தான் பார்த்தாங்க. யார? ஆவியானவர். அவங்க தான் பரிசுத்த ஆவி, அவங்க தான் கடவுள். சரிங்களா? அந்த பரிசுத்த ஆவி ஆவி வடிவத்தில் இருக்குது. இப்போ அந்த ஆவி வந்து அங்கே இருந்துட்டு அப்படியே நம்மளை படைச்சா நம்ம எப்படி வர முடியும்? வர முடியாது. அந்த ஒரு ஆவிக்குள்ளேருந்து இன்னொரு ஆவி தான் வர முடியும். கரெக்டாக? அப்போது இந்த ஆவிக்கு உடல் வடிவம், நம்மளை மாதிரி உடல் வடிவம்லாம் படைக்கணும்னா அதுக்கு ஒரு உடல் வடிவத்தில் ஒரு தலைவன் தேவை. ஒரு ஆத்மா, ஒரு தலைமை, அதாவது ஒரு மூலப்பொருள்ல இருந்து தான் எல்லாமே படைக்க முடியும். கரெக்டாக? இப்போ ஆவியிலேருந்து படைச்சா எல்லா பேரும் நம்ம ஆவியின் வடிவமாக தான் இருப்போம். அதுக்காக அடுத்த பரிமாணத்தை கடவுள் படைக்கிறாங்க. அதுதான் பரமசிவனும் அந்த பராசக்தியும் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்தோடனே ஆத்மலிங்கம்னு கிடைக்குது. ஆத்மலிங்கம் எப்போ பிறந்ததோ, சுக்கிலம், ஆத்மலிங்கம் இன்னும் சுக்கிலம்னு சொன்னா அது எப்போ பிறந்ததோ அப்போவே புதிய பரிமாணம் பிறந்து விட்டது. அப்போ அதுதான் பிரபஞ்ச சக்தின்னு சொன்னேன். அதுக்குள்ளேருந்து வெளிப்பட்டவங்க தான் மகாவிஷ்ணு என்னும் சுதன். இப்போ இந்த மகாவிஷ்ணு எந்த வடிவில் இருக்கிறாங்க? அப்போது பரமசிவன் பராசக்தி ஜோதி கடவுள் வந்து ஆவி வடிவத்தில் இருப்பாங்க. அவங்க தான் பரிசுத்த ஆவி. பைபிள் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க தான் பரிசுத்த ஆவி. ஆவியானவரே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவாங்க. இந்த ஆவியத்தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் யோகா சயின்ஸ், யோகிக் சயின்ஸ்னே ஒரு சயின்ஸ் இருக்குது, அது கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஆத்மாவின் வடிவம். அதுக்கு பேர் காரண உடல் அப்படின்றாங்க. காரண உடல், ஜீவகாந்த உடல். அது வெறும் ஆவி உடல் மாதிரி இருக்கும். ஆத்மா உடல், உங்களுக்குள்ள, உங்கள் உடம்புக்குள்ள உயிர் இருக்குது, உயிருக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குன்றாங்களே, அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவின் வடிவத்தில் ஒரு உடல் இருக்கும். அந்த உடலுக்கு பேர் காரண உடல்னு சொல்லலாம், ஜீவகாந்த உடல். இப்போ மூச்சு, உயிர் மூச்சு அப்படின்றது ஜீவன், ஜீவன் தான் சிவன் அப்படின்றாங்க. அந்த உயிர் மூச்சு வந்து மூச்சு வடிவத்தில் மட்டும்தான் அவங்க வந்து இருப்பாங்க. அந்த ஜோதி ஆவி வடிவத்தில் இருப்பாங்க. அதுக்கு இங்கிலீஷில் வந்து கேஷுவல் பாடி. அப்போ ஆத்ம உடல் வடிவம் இருக்குது, நமக்குள்ளேயே அந்த ஆத்ம உடல் இருக்குது, இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கேஷுவல் பாடி அப்படின்றாங்க. CAU கேஷுவல் இல்லை, காஷல் பாடி, காஷல் பாடி, CAUSAL. சரிங்களா? காஷல் பாடி. அதை நீங்கள் காஸ்மிக் பாடின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், அப்படி ஒரு பேர் கூட வச்சுக்கலாம், பிரபஞ்ச வடிவம் அந்த மாதிரி. சரி, அடுத்து மகாவிஷ்ணுவோட வடிவம். அடுத்த ஒரு பரிமாணம் பிறந்தது, சுக்கிலம், ஆத்மலிங்கம், அதுலேருந்து வந்தவங்க மகாவிஷ்ணு. அவங்க என்ன வடிவம்னா மனம். சரிங்களா? ஆத்மா முடிச்சிட்டோம், இப்போ அவங்க வந்து வெறும் மனம் வடிவத்தில் தான் இருக்காங்க. இன்னமும் நம்ம பூத உடல் வடிவமே இன்னும் வரலை. சரிங்களா? மனம் என்னும் மாயை, அந்த வடிவத்தில் இருக்கக்கூடியவங்க உயிர் அல்லது மனம்
என்று நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். சரிங்களா? உயிரும் மனமும் ஒன்று தான். சரிங்களா? உயிர்னு ஒன்று இருந்துச்சுனாலே அதுக்கு மனம் இருக்கும். உயிரையும் மனதையும் பிரிக்க முடியாதது. உயிர்னு ஒன்று வந்துருச்சுனாலே எண்ணம் சிந்தனை இதெல்லாம் வந்துடும். அதனால தான் அந்த ஆத்மலிங்கம் பேசிச்சு, ஓம் நமச்சிவாயம் பேசி அதுக்குள்ளேருந்து மகாவிஷ்ணு தோன்றுனாங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதுதான். சரிங்களா? இப்போ உயிர் உயிர் மனம் ரெண்டு ஒன்று தான். அதுக்கு பேர் ஸ்தூல உடல் அப்படின்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சூக்கும உடல்னும் நீங்கள் அதை சொல்லிக்கலாம். சரிங்களா? அதுக்கு இங்கிலீஷில் ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு பேர். அப்போ இப்போ வந்து உயிர் உடல் மட்டும்தான் வந்திருக்கு. ஆத்ம உடல் முதல்ல வந்துருச்சு. ஆத்ம உடல் எங்கேருந்து வந்தது? ஆதி பராசக்தி ஆதி பிரம்மம்கிட்ட இருந்து தான் ஆத்ம உடலே வந்துச்சு. பரிசுத்த ஆவி வடிவம். பரிசுத்த ஆவி வடிவத்திலேருந்து இப்போ சூக்கும உடல் வந்திருக்கு. ஸ்தூல வடிவம் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு மகாவிஷ்ணு மூலயமா. அப்போ பஞ்சபூத உடல் வடிவம் இருந்தால் தானே நம்மளாம் பறக்க முடியும். கரெக்டா? அதுக்காக தான் அடுத்த பரிமாணத்தை மகாவிஷ்ணு தோற்றுவிச்சாங்க. அவங்களுக்குள்ளேருந்து ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை சொன்னோடனே அவங்களுக்குள்ளேருந்து 1000 ஜோதிர்லிங்கங்கள் 1000 பேரண்டங்கள் வெளிப்பட்டன. அதுக்குள்ளேருந்து சதாசிவம் தோன்றுனாங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த சதாசிவம் தான் பூத உடல். பஞ்சபூதங்கள் எல்லாமே உள்ளடக்கி படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லா சக்திகளையும் உள்ளடக்கி வச்சுருக்கவங்க யார்? பூத உடல். நம்ம எல்லாருக்கும் இப்போ படைக்கணும், படைப்புகள் வேணும் அப்படின்னா சதாசிவம் தேவை. வெறும் மகாவிஷ்ணு மட்டும் நம்மளை படைக்க முடியாது. சதாசிவம் வந்தால் தான் நம்மளை படைக்க முடியும். சரிங்களா? அப்போ சதாசிவம் தான் இந்த நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அண்டங்களை படைச்சு நம்மளை மாதிரியான உயிர்களை படைச்சு சூரியன் சந்திரன் நட்சத்திர மண்டலங்கள் இதையெல்லாம் படைச்சாங்க. அணுக்கள் எல்லாமே படைச்சது சதாசிவம். சொல்லிட்டேன். அதுக்கு இங்கிலீஷில் ஃபிசிக்கல் பாடின்னு பேர். சரிங்களா? இது எல்லாமே இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதனால தான் கடவுள் வந்து 3 பரிமாணமாக பிரிஞ்சு வர்றாங்க அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறேன். அதனால 3 பரிமாணமாக பிரிஞ்சு வந்தனால அதெல்லாம் வேற வேற கடவுள்னு நம்ம நினச்சா அது நம்ம தப்பா இல்லையா? தப்பு. இப்போ சதாசிவத்தை நீங்கள் பிரம்மான்னு வச்சுக்கோங்க. அடுத்த பரிமாணத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு விஷ்ணு, அடுத்த பரிமாணம் பரமசிவன் சிவன். இதான் பிரம்மா விஷ்ணு சிவனுக்கான அர்த்தம். சரிங்களா? சரி, இதெல்லாம் புரிய வச்சுட்டு. ஆனால் 3மே சிவன் தான். 3 வடிவமே சிவன் தான். நீங்கள் என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரி, ஆத்ம ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டே, இப்போ இதெல்லாம் பிரம்ம ஞானம் சொல்லி பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, நம்மளாம் எப்படி வந்தோன்றதெல்லாம் நம்ம இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அஷ்டாங்க யோக கல்வின்றது வெறும் இதை தெரிஞ்சுக்கிறது மட்டுமா? கிடையாது. நம்ம உடம்புக்குள்ள கடவுளை காட்டுவேன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? வாக்கு கொடுத்த வாக்கு அவங்களுக்கு நிறைவேற்றணுமா இல்லையா? அப்போ உடம்புக்குள்ள கடவுளை காட்டணும்னா நம்ம உடம்புக்குள்ள இந்த 3 ஒரு பிரபஞ்சம் இயங்குகிறது. நம்ம உடம்புக்கு வெளியே ஒரு பிரபஞ்சம் இயங்குது. அதே ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒவ்வொரு மனிதனின் உடலுக்குள்ளும் இயங்குகிறது. அந்த பிரபஞ்சத்தை நீங்கள் பார்த்து இறுதியாக இருக்கக்கூடிய அந்த பரமசிவன், அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஆதி பராசக்தி என்னும் அந்த ஓம் என்னும் சூனியத்தையே நம்மளால் இந்த உடம்பை வச்சுக்கிட்டே அடைய முடியும். உடம்புக்குள்ளே முதல்ல பார்க்க முடியும். இந்த சாமியை பூரா உடம்புக்குள்ளே நம்ம பார்க்க முடியும். எப்படி? ஒவ்வொரு சக்கரம் சொல்கிறாங்கல்ல, மூலாதாரம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பெரிய ஞானிகள், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், மூலாதாரம் இங்கே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு இங்கேயும் இருக்கும். உயிர்னால இங்கே எல்லாம் நடுவில் சுற்றி இருக்கிற எல்லாமே மூலாதாரம் தான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அப்புறம் மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, இது சகஸ்ரநாமம், துரியம்னு சொல்லுவாங்க இந்த சக்கரத்தை. ஆனால் இதையும் தாண்டி 8வது ஒரு சக்கரம் இருக்குது. அது எந்த ஒரு சித்தர்கள் புத்தகத்திலும் இருக்காது. ஏன்னா சித்தர்கள் வந்த காலத்தில் அந்த 8வது சக்கரத்தை பற்றின ஞானமே அவங்களுக்கு இல்லை. இந்த 8வது ஒரு சக்கரம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? வள்ளலாருடைய திருவருட்பா புத்தகத்தில் மட்டும்தான் 8வது ஒரு நிலை இருக்குது நம்ம உடம்புக்குள்ள. இந்த துரியம், இது சகஸ்ரநாமம்.
இதையும் இதுக்குள்ளே கடவுளை வச்சு முடிச்சிருவாங்க. நீங்கள் சகஸ்ரநாமத்தை பார்த்துட்டா அங்கே தான் உங்களுக்கு வந்து நடராஜர் நடனம் தெரியும். அதோட முடிஞ்சு அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ஒளி உடல் பெற்று கடவுளை அடைஞ்சிடலான்பாங்க. ஆக்சுவலி அதையும் தாண்டிய ஒரு நிலை இருக்குது இங்கே, துரியாதீதம் என்னும் நிலை. அப்போ நம்ம உடல் வந்து இதோட முடிவடையில் நம்ம ஒவ்வொரு உடலும் நம்ம தலையிலேருந்து 12 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு கேப் இருக்கும். அது சூக்கும உடல் அப்படின்பாங்க. அதைத்தான் நம்ம சூக்கும உடல், ஆத்ம உடல் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அந்த சூக்கும உடலும் கம்ப்ளீட் பண்ணால் தானே நீங்கள் ஃபுல்லான்னு சொல்ல முடியும், நீங்கள் ஒரு கம்ப்ளீட் மனிதன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த சூக்கும உடல் கண்ணுக்கு தெரியாதனால நான் இந்த உருவம் மட்டும்தான் சொல்லி நம்ம பேசிக்கிறோம். அப்போ இந்த சூக்கும உடல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா விஞ்ஞானம் பத்தாதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அது எந்த ஒரு ஸ்கேன்லேயும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனிதனும் பக்கத்தில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டிட்டு நின்னாலுமே அவனுக்கு இடையில சூக்கும உடலோட கேப் இருக்குன்றத ஒரு ஸ்கேன் காட்டாது. ஸ்கேன் வந்து ஒட்டிட்டு நிற்கிறான்னா அவனுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, கண்ணுக்கு தெரியக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் காட்டும். கண்ணுக்கு தெரியாத சூக்கும உடல் கிட்ட எவ்வளோ கேப் இருக்குது ஸ்கேன் காட்டாது. எந்த ஹை லெவல் ஸ்கேனும் காட்டாது. ஆட்டாமிக் ஸ்கேனில் போய் நீங்கள் பார்த்தாலும் பார்க்க முடியாதது. சரிங்களா? அப்போ அதை எது காட்டும்? ஞானம் தான் காட்டும். கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஞான கண் இருக்குது. அந்த கண்ணு வந்து நீங்கள் ஸ்கேன்லாம் பார்க்குறீங்களே, அந்த லென்ஸ் எல்லாம் விட வெரி பவர்ஃபுல் ஹை லெவல் லென்ஸ் நம்ம கண்ணுக்குள்ளே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அந்த ஹை லெவல் லென்ஸை நீங்கள் வந்து பிரயோகிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நம்ம இங்கே வச்சுக்கிட்டு சுற்றுறோம்ல மாயையில் க்ரியேட் பண்ண லென்ஸு, அதெல்லாம் உங்களுக்கு தேவையே படாது. பிரபஞ்சத்தையே பார்க்க முடியும் அந்த ஹை லெவல் லென்ஸை வச்சுக்கிட்டு. கடவுளை, பிரபஞ்சத்தை படைத்த கடவுளையும் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் எல்லாமே மாயை, கடவுள்லாம் பொய், என் கண்ணில் நான் பார்க்கலைன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஆடி போயிடுவீங்க. நேராக கண் கூட பார்க்கலாம் கடவுளை. எப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹை லெவல் லென்ஸை நீங்கள் என்றைக்கு ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி நீங்கள் கடவுளை உங்கள் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருப்பாங்க கடவுள்லாம். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அப்போது இங்கே எல்லாமே 3 பிரிவாக பிரிகிறது. உடல், மனம், ஆத்மா. உடல் பஞ்சபூதம். பஞ்சபூதம்ன்றது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது எல்லாமே பஞ்சபூத வடிவங்கள், அதாவது ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். செகண்டு ஆஸ்ட்ரல் ஸ்ட்ரக்சர், அப்படின்னா சூக்கும உலகம் உங்களை சுற்றி. இப்போ என்னை நீங்கள் பார்க்குறீங்க வீடியோவில், இந்த வீடியோ செல்ஃபோன் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த செல்ஃபோனுக்குள்ளே ஒரு சூக்கும உலகம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. இப்போ இந்த நோட்டு வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பேப்பர், இதில் என்ன எழுதியிருக்கு இது மட்டும் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. இந்த எழுத்து, இந்த பேப்பர், இதோட திக்னஸ் ஜஸ்ட் இவ்வளோதான். ஆனால் இந்த பேப்பரை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க, ஸ்கேன் பண்ணி அட்டாமிக் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த பேப்பருக்குள்ளே எத்தனை அணுக்கள் இருக்குது, என்னென்ன அணுக்கள்லாம் சேர்ந்து ஹைட்ரஜனா ஹீலியமா எத்தனை மாதிரி அணுக்கள்லாம் சேர்ந்து இந்த பேப்பரை வந்து உருவாக்கியிருக்குன்றதை நீங்கள் அட்டாமிக் ஸ்கேனில் பார்த்துடலாம். ஆனால் அந்த அணுக்களை தாண்டி அதுக்குள்ளே ஒரு உலகம், இந்த பேப்பருக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது. இத்தினோண்டு பேப்பர்னு தான் சொல்கிறோம். இதுக்குள்ளே அணுக்கள் வாழுதுன்னா அணுக்களுக்குள்ளே ஒரு உலகம். அணுக்கள்ன்றது ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னேன்னா, பெரிய சக்தியே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கள. அப்போ அந்த அணுக்கள்லாம் சேர்ந்து ஒரு சக்தியை வச்சு இந்த இதுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குள்ள இந்த பேப்பருக்குள்ளே, அந்த வாழ்க்கையை உங்களால் பார்க்கவே முடியாது ஸ்கேனில். ஆனால் அந்த இதுக்குள்ளே இந்த சக்தியெல்லாம் எந்தெந்த சாமி வடிவத்தில் இதுக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கு, எத்தனை சாமி ஒன்று சேர்ந்து இந்த பேப்பரை இப்படி உருவாக்கி உங்கள் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு பேப்பராக கொண்டு வந்து வடிவமைச்சு காட்டுறாங்க, பேப்பரில் இருக்க எழுத்துக்களை இப்படி காட்டுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது தானே. அதை வந்து நீங்கள் அதுக்கு அந்த உலகம் பேர் சூக்கும உலகம். இப்போ நீங்கள் கண்ணால் பார்க்குறது பஞ்சபூத உலகம். பேப்பர் இந்த எழுத்து இதுக்குள்ளே போய் ஸ்கேன், அட்டாமிக் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அணுக்கள் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து சூக்கும உலகம். அணுக்கள் எப்படி ஒன்றா வாழுது, ஹைட்ரஜன், ஹீலியம், நியூக்ளியர், அந்த
போரான், கார்பன் இதுல எல்லாம் எந்த அணுலாம் ஒன்று சேர்ந்து இந்த பேப்பரை உருவாக்குச்சு, எப்படி எப்படி மூலக்கூறு வடிவத்தில் இருக்குது, அது சூக்கும உலகம் நீங்கள் வச்சுக்கோங்க. அது கூட நீங்கள் பார்த்துடலாம் ஸ்கேனில். அதையும் தாண்டி அந்த அணுக்களுக்குள்ள எப்படி இயங்குது, அணுக்களுக்குள்ள மையத்தில் என்ன இருக்குது, ஒவ்வொரு அணுவின் மையத்துலேயும் என்ன இருக்குது, அது எந்த சாமி சக்தியாக இயங்குது, எல்லாம் சேர்த்து எப்படி அவங்களா இந்த பேப்பருக்குள்ளே எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் ஆத்ம உலகம். ஆத்ம உலகம், ஆத்ம வடிவம். அந்த அப்போது ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளுக்குள்ளேயும், இந்த பொருளுக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளேயுமே 3 வடிவமாக அதை வந்து நீங்கள் பிரிக்க முடியும். ஒன்று பஞ்சபூத வடிவம், நீங்கள் கண்ணால் பார்க்குறது. செகண்டு சூக்கும வடிவம், நீங்கள் ஸ்கேனில் பார்க்குறது. 3வது எந்த ஸ்கேன்லையும் பார்க்க முடியாத ஆத்ம வடிவம். அதை வந்து நீங்கள் ஞானக்கண்ணால் போய் யாரெல்லாம் பார்க்க முடியுது அவங்களால மட்டும்தான் அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் கடவுள் வந்து என்கிட்ட பேசினாங்க, நான் கடவுளை இங்கே பார்த்தேன், அங்கே பார்த்தேன், எனக்கு இந்த அருள்வாக்கு தரிசனம் கொடுத்தாங்க, எனக்கு இந்த விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதா, இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இதை பற்றிலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நான் எப்படி படிச்சுட்டு வந்திருப்பேன், எந்த புக்லேயுமே இல்லை, எப்படி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணியிருப்பேன். அந்த ஆத்ம உலகத்தை நான் வந்து ஆக்டிவேட் பண்ணி பார்க்க முடியுது என்னால். அதில் போய் அவங்களாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் இல்லை என்னன்னு சொல்லுங்கடா, இதை பற்றிலாம் மகாவிஷ்ணு, சதாசிவம் இவங்களை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கடா அப்படின்னு அவங்ககிட்ட போய் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போது இது வந்து நம்ம உடலுக்குள்ளேயே இதே மாதிரி இருக்குது, சரிங்களா. அப்போ என்னுடைய பூத உடல், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்தூல உடல், அது ஆஸ்ட்ரல் பாடி. அப்புறம் அந்த ஆரான்னு சொன்னோம்ல, அந்த 12 அங்குலம், அது சூக்கும உடல்னு சொல்லிட்டேன், சாரி, அது வந்து சூக்கும உடல் உள்ளுக்குள்ளே இருக்குது, உடம்புக்குள்ளே நீங்கள் ஸ்கேன்லேயே அதை வந்து பார்த்துடலாம் அந்த சூக்கும உடலை. அடுத்து 3வது காரண உடல், ஜீவகாந்த உடல்னு சொன்னேன்ல, ஜீவகாந்த உடல் தான் வெளியே வரைக்கும் இருக்கும், நீட்டிக்கிட்டு இங்கே வரைக்கும் ஆறா, சரிங்களா. ஆறாக்கு அழிவே இல்லை, சரிங்களா. பஞ்சபூதத்துக்கு கூட அழிவு இருக்குது, ஓகேங்களா. ஆறா தான் காந்த சக்தி, மின்காந்த சக்தின்னு சொல்கிறாங்கல்ல, காந்த சக்தி. உங்கள் உடம்பு இயங்கிறதுக்கு ஒரு காந்த சக்தி வேணுமா, அந்த காந்த சக்தி ஒரு உடலாக இருக்குது, அந்த உடலுக்குள்ள இருந்து தான் ஒரு உடலாக உங்களை சுற்றி இருக்குது. அந்த காந்த சக்தி தான் உங்கள் உடலை எனி டைம் கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உருவத்தை எனி டைம் இயக்கிக்கிட்டே இருக்குது. அந்த காந்த சக்தி தான் பிரபஞ்ச ஆற்றலை உங்கள் மண்டை டைரெக்டாக வாங்காது, வாங்குச்சுன்னா வெடித்து செத்துருவோம் பிரபஞ்ச ஆற்றலை டைரெக்டாக வாங்கணும்னா. அப்போ நமக்கு மேலே ஒரு காந்த உடலை கடவுள் வந்து வடிவமைச்சிருக்காங்க, நமக்கே தெரியாமல். நம்ம கண்ணாலையும் பார்க்க முடியாது, ஸ்கேனில் கூட பார்க்க முடியாது அந்த காந்த உடலை, சரிங்களா. அந்த காந்த உடல் தான் அந்த பிரபஞ்ச ஆற்றலை வாங்கி தினந்தோறும் நீங்கள் இயங்குறதுக்கான ஆற்றலை கொடுக்குது. அந்த காந்த ஆற்றலை, பிரபஞ்ச ஆற்றலை, அது காந்த உடல் வாங்காமல் இருந்துச்சுன்னா நம்ம செத்து போயிட்டோம்னு அர்த்தம், நம்ம உடல் இயங்காமல் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அப்போ என்னுடைய உடம்புக்குள்ளே நான் வந்து கடவுளை பார்க்கணும். அப்போ 8வது நிலை, அதை பற்றி வள்ளலார் மட்டும்தான் திருவருட்பால துரியாதீதம்னு ஒரு நிலை இருக்குப்பா, அது 8ஆம் நிலை. அந்த நிலையை நீங்கள் எட்டிட்டீங்கன்னா பொற்சமய ஆண்டவர் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்றத அவர் சொல்லுவார். அவர் ஆதி பிரம்மத்தை பற்றி பேசலை வள்ளலார். இப்போ வள்ளலார் அடுத்த பிறவி எடுத்து இப்போ நான் வந்திருக்கிறேன், இப்போ நான் தான் ஆதி பிரம்மத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் நான் தான் வள்ளலார்ன்றதே நம்ப மாட்டீங்க, அது வேறு விஷயம். உங்களுக்கு அந்த தியான பயிற்சிலாம் உங்களுக்கு பண்ண வச்சு உங்களுக்குள்ளே கூட்டு போய் உங்களுடைய ஞானக்கண் இருக்கும்ல, அதுக்குள்ளே கூட்டு போய் என்னைய நானே காட்டிட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது அந்த ஆதி பிரம்மத்தை பற்றி இப்போ நான் தான் பேசிகிட்டு இருக்கேன், சரிங்களா. அது எதை வச்சு நான் பேசுகிறேன், எனக்கு பெரிய அம்புட்டு ஞானமாக இல்லை, புத்தகத்துல எல்லாம் படிச்சுட்டு வந்த ஞானத்தை வச்சு தான் நான் எக்ஸ்ட்ரா ஞானத்தை புரிஞ்சுக்கிறேன், சரிங்களா. இப்போ வள்ளலார் மட்டும்தான் அந்த துரியாதீதம் சக்கரத்தை பற்றி பேசிட்டு அதை ஒரு முடிவு பெறாமல் திருவருட்பா முடிச்சுட்டு போயிட்டார். அப்போ அவர் வந்து இக்கனா வச்சுட்டு போயிருக்காரு, அந்த இக்கனா முடிச்சு வைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். அது யாரா வரணும்னு எழுதியிருக்காரு, தாரணின்னு வரணும்னு அங்கே பேர் அட்டை படத்தோடு கொடுத்துருக்குது திருவருட்பால ஒரு பாட்டில். அப்போ தாரணி வந்து தான் வள்ளலார் முடிச்சு வச்ச இக்கனாவை தொடங்கி வச்சு மொத்தமாக முடிச்சு வைக்க முடியும், சரிங்களா. வேறு யாராவது வந்து நான் தான் வள்ளலார், நான் தான் தாரணின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்களாலலாம் அந்த துரியாதீதம் சக்கரம்னா என்ன, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி இயக்குனா நம்ம வந்து ஆதி பிரம்மத்தை புரிஞ்சுக்க முடியும்,
இதெல்லாம் சொல்லவே முடியாது, யாராலையும் சொல்லி கொடுக்கவே முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், சரிங்களா? சரி, அது வல்லாருடைய அடுத்த பிறவியால் மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும். என் பிறவியே அதுக்கு தான், உங்கள் எல்லாருக்குமே அந்த 8ஆம் நிலையாகிய ஆதி பிரம்மத்தை உங்களுக்குள்ளே காட்ட வைக்கிறது. இது வரைக்கும் பொற்சபை ஆண்டவரை மட்டும்தான் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. எது இந்த சகஸ்ரநாமம் நிலையை வந்து தியானத்தில் உணர்றது மூலிமா அது யார் வேணாலும் ஈஸியாக பார்க்கலாம், சரிங்களா? பார்த்து அந்த கடவுளையும் அடையலாம். அப்போது இதுக்கு தான் அஷ்டாங்க யோக கல்வி. அப்போ இவ்வளோ நேரம் இந்த பிரபஞ்சம் தோன்றிய வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அஷ்டாங்க யோக கல்வி இல்லை, உங்களுக்குள்ளே ஆதி பிரம்மம் ஆகிய கடவுள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்து அவங்கக்கிட்டே நீங்கள் போய் சரணாகதி அடைஞ்சு முக்தி அடையிறதுக்கான நிலையை உங்களுக்குள்ளே நீங்களே உணர்றதுக்குத்தான், தெரிஞ்சுக்கிட்டு உணர்றதுக்குத்தான் அஷ்டாங்க யோக கல்வி அப்படின்றத யார் சதாசிவம் உருவாக்கி கொடுத்தார். அவர் தான் ஆதியோகின்னு சொன்னேன். சரி, அப்போது வேற என்ன உங்களுக்கு பேசணும் இந்த வீடியோவில்? அப்போ உங்களுக்குள்ள அந்த ஒவ்வொரு சக்கரம் பேசினேன் இல்லை, மூலாதாரம், இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாமி இருக்குது. ஒவ்வொரு சக்கரமும் ஆக்டிவேட் ஆகும்போது ஒரு சாமி அதுலேருந்து எந்திரிச்சு நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க. அந்த சாமி தரிசனம் கொடுத்தா தான் அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு எத்தனை நாள் வேணாலும் நம்ம ஆகும். ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கை நிலையை பொறுத்து, ஆத்ம நிலை, அவங்க சிந்திக்கும் திறன், அவங்களுடைய கர்ம வினைகள், அதெல்லாம் பொறுத்து தான் அந்த ஒவ்வொரு சக்கரமும் இயங்குறது நாட்களுக்கான தரிசனம் வந்து கிடைக்கும், சரிங்களா? இப்படி நம்ம இப்போ முருகன் பிரச்சனையை சொன்னாங்க, எல்லா பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. நான் மட்டும் வீடியோ போடலை, ஏன் போடணும்? நான் என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா? அந்த முருகன் பிரச்சனைக்கு, முருகன் எங்கே தான்ப்பா பிறந்தாரு அப்படின்றத என்னோடய யோகா கிளாஸ்க்கு நீங்கள் எப்போ வர்றீங்களோ அப்போ உங்களுக்குள்ளேயே காட்ட போகிறேன்றேன். அட வெளியவே பேசிகிட்டு இருந்தா எப்படி, எது பெருசுன்னு அடித்து காட்டணுமா இல்லையா நம்ம? அப்போ தானே நம்ம வந்ததுக்கு நானே ஆதி பிரம்மம்னு சொல்லிட்டு ஸ்ரீ சக்கரம்லாம் வச்சு வரைஞ்சு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அப்போ சத்குருனா என்ன, சர்க்குருனா என்னன்றது தான் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ பிரம்ம ஞானம் முடிஞ்சு உங்களுக்கு. சரி, அடுத்த வீடியோவில் வந்து சர்க்குருனா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோவில் அஷ்டாங்க யோகா கல்வியில் இருக்கிற 8 நிலைகள் டெஃபனிஷன்ஸ் மட்டும், யோகானா என்ன, அப்புறம் அஷ்டாங்க யோகத்தில் 8 நிலை மட்டும் பார்த்துட்டு அதோட முடிச்சு விட போகிறோம். அதுக்கப்புறம் டைரெக்டாக கிளாஸ் தான், சரிங்களா? அப்போது முருகனே எங்கே தான் பிறந்தான் அப்படின்றத உங்கள் உடம்புக்குள்ளேயே நான் காட்டிட்டேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இப்படிலாம் உட்காந்துட்டு ஒவ்வொரு சேனலாக வந்து உட்காந்து பேசிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு சுத்த மாட்டீங்கல்ல. கண்டிப்பாக அப்படி தான் நான் ப்ரூவ் பண்ணணும்னு விரும்புகிறேனே தவிர்த்து, எனக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ஈஸியாக நான் சமஸ்கிருத வேதத்தை எடுத்து காமிச்சிட்டு கைலாசத்தில் தான் பிறந்தான்னு சொல்லிட்டு கூட நான் போயிடுவேன். அப்புறம் தமிழ்நாடு பழனியில் வந்து அதுக்கப்புறம் 10 வயசு பையனாக இருக்கும்போது தான் பழனிக்கு வர்றாரு. அது வரைக்கும் கைலாசத்தில் தான் முருகன் இருந்தார், பிறந்து வாழ்ந்தாருன்றத சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, சொன்னால் ஒத்துக்கிற மாட்டீங்க, உங்களால் முடியாது. உங்களுடைய ஆணவம் கண்மம் மாயை வந்து உங்களை அப்படி கட்டி போட்டு மறைச்சி வச்சுருக்கு. அதனால மதங்கள் கடந்து, இனம் மொழி பேதம் கடந்து நம்ம வந்து அஷ்டாங்க யோகத்தை நமக்குள்ள பயிற்சிகள் மேற்கொள்ளும் போது உங்களுக்குள்ள நீங்களே முருகன் எங்கே பிறந்தாருன்னு அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது நீங்களே பார்த்துருவீங்க. பார்த்துட்டிங்கன்னா பேச மாட்டீங்களா? அடுத்து வாதம் விதண்டவாதம் செய்ய மாட்டீங்கல்ல? சரி, பார்த்தவங்களாம் போய் எல்லாருக்கும் சொல்கிறீங்க. நான் யூடியூப்ல எல்லாம் அடுத்த வீடியோலாம் போட மாட்டேன். உங்களுக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் முருகன் எங்கே பிறந்தாரு அப்படின்றத பார்த்தீங்களா, எங்கே பிறந்து அப்புறம் தமிழ்நாட்டுக்கு குதிச்சு வந்தது, அதுவும் ஒரு சக்கரத்தில் ஆக்டிவேட் ஆகும். 10 வயசில் எந்த சக்கரத்துக்கு வந்தார் அதுவும் ஒரு சக்கரத்தில் ஆக்டிவேட் ஆகும். அதையும் நீங்கள் உங்களுக்குள்ளே பார்க்க போகிறீங்க அப்படின்றது. அப்புறம் தேவலோகத்தில் போய் சண்டையை போட்டு அங்கே வந்து தேவலோகத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தார் முருகன், சரிங்களா? இப்போ முருகன் இங்கே அரசர் கிடையாது, அவர் தேவலோகத்தில் சேனாதிபதின்பாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்களா சொல்லிக்கிட்டது. அவர் அங்கே அரசர், சரிங்களா? தேவலோகத்தில் இந்திரன் வந்து பிரச்சனைகள் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தான், அவனை அடித்து காலி பண்ணிட்டு முருகர் அங்கே போய் ஆட்சி செஞ்சார். அவருடைய ஸ்தூல உடலை வந்து இங்கே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய வடிவமாக வச்சுட்டு போயிட்டார். அவருடைய பூத உடல் அங்கே போயிடுச்சு, தேவலோகத்துக்கு போய் தேவலோகத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போயும் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் நீங்கள் சேனாதிபதின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டிங்க. அப்போ நான் சொன்னால் ஒத்துக்கிற மாட்டீங்க.
இப்போ தேவலோகத்தின் அதிபதி முருகர் தான். முருகர் ஆட்சி செய்கிறாரு. சரிங்களா? அதை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே பார்த்துட்டு நம்புவீங்க தானே? நம்புவீங்க. சரி, அப்புறம் அந்த முருகரே எப்படி மகாவிஷ்ணுவாக மாறிட்டாரு, மகாவிஷ்ணு எப்படி சிவனாக மாறிட்டாரு, சிவன் எப்படி கடைசி ஆதி பிரம்மமாகிய ஆதிபராசக்தியாகவே மாறிட்டாங்க. அப்போ ஒரே கடவுள் தான் சின்ன கடவுள்லேருந்து பெரிய கடவுள் வரைக்கும் ஆகிட்டாங்க அப்படின்றத உங்களுக்குள்ளே நீங்களே பார்த்துட்டீங்க அப்படின்னா, வெளியே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துலேயும் கடவுள் அந்த பரிமாணத்தில் தான் இருப்பாங்கன்றத உணர்ந்துருவீங்க. அப்போ ஒவ்வொன்றும் தனித்தனி கடவுள்னு சொல்லிட்டு சுத்த மாட்டீங்க. மதங்கள் இத்தனை மதங்கள் இருக்காது, எந்த பேதமே இருக்காது. நாமெல்லாம் ஒரே கடவுள் படைத்த ஆத்மாக்கள்னு சொல்லிட்டு உட்காந்துக்குருவோம். ஒற்றுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சோறு விட்டு உட்காந்துக்குருவோம். அந்த மாதிரி நம்ம வாழணுன்னா உங்களுக்குள்ளே நீங்களே கடவுளை பார்த்துட்டிங்கன்னா உணர்ந்துருவீங்க. அப்போது இதெல்லாம் உணர வைக்கிறது தான் அஷ்டாங்க யோக கல்வி. உங்களுக்குள் கடவுளை காட்டுவது. நிச்சயமாக காட்டிடுவேன். சரிங்களா? அதுக்கு சில கால அவகாசங்கள் இருக்குது. கிளாஸ் வந்தீங்கன்னா அந்த கால அவகாசம் டைம் போட்டு கொடுத்துருக்குறேன், 3 மாதம்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே காட்டிடுவேன். முடியாதவங்களுக்கு வேணால் 1 மாதம் எக்ஸ்ட்ரா. அதுவும் இப்போ நான் யோசிச்சு வச்சுருக்கேன், 100ன்னு சொல்கிறாங்க. அதாவது சதாசிவத்தை நம்ம அடையணுன்னா 100 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. அப்போ 3 மாதம் மட்டும் பத்தாது. அப்போ இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா. 3 மாதத்தில் 90 நாள் வருது. இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்து 100 நாட்கள் வேலை அப்படின்றது மாதிரி நம்ம வந்து கிளாஸ் நடத்த போகிறோம். 100 நாள் பிக் பாஸில் இருக்கிறாங்களா, அது மாதிரி பிக் பாஸ் வீடு மாதிரி. சரிங்களா? 100 நாள் கிளாஸ் நடத்தி முடிச்சிட்டோம்னா நீங்கள் வந்து சதாசிவத்தை அடைந்து விடலாம். சதாசிவத்தை உங்களுக்குள் நீங்களே திருநடன காட்சியாக பார்த்து விடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. அதை பார்த்துட்டிங்கன்னா இங்கே பார்க்கணும். இந்த இடத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே உங்கள் கண்ணை மூடி உங்களுக்குள்ளே இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கணும். இறை நடன காட்சி. சதாசிவம் தான் பொற்சபை ஆண்டவராகவே நின்று அவங்களுக்குள்ளே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த காட்சியை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களை நான் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவேன். சரிங்களா? ஸோ நம்ம கிளாஸில் இதுதான் சொல்லி கொடுக்க போகிறோம். உங்களுக்குள்ள கடவுளை காட்டுறதுக்கான பயிற்சி முறைகள், சில பயிற்சி முறைகள் இருக்குது, மேற்கொள்ளணும். சரிங்களா? அதுக்கெலாம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குன்னா கிளாஸுக்கெலாம் வராதிங்க. பிரிஸ்காக இருக்குது, என்னால் கடவுளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ தாராளமாக நீங்கள் வந்து கிளாஸுக்கு வரலாம். சரிங்களா? அப்புறம் கிளாஸ் வந்து வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. பெரிய பணம்லாம் வாங்க போகிறதில்ல. புக்கும் கொடுத்துருவேன் நான். அதில் எல்லாத்துக்கும் சேர்த்தே வேறு 1000 ரூபாய் தான். ஏன்னா ரொம்ப காசே இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்களும் இந்த அஷ்டாங்க யோகா கல்வியை கற்றுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் 1000 ரூபாய் வச்சுருக்கேன். நான் நினச்சா 10,000 ரூபா ஃபீஸு அப்படிலாம் வாங்க முடியும், வாங்கலாம். ஆனால் இது நான் வந்து பணத்துக்காக இந்த கிளாஸ் வந்து நான் போடலை. இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக, என்னுடைய வாழ்நாள் அச்சீவ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு 4 நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு போகணும், 4 பேரை வாழ வச்சுட்டு போகணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்து பண்ணுறேன். அதுக்கு இப்போ நான் ஊராக போகணும் அப்படின்னா எனக்கு சில பணம் தேவைப்படும். என் வீட்டில் இருக்கிற பணம் மட்டும் எனக்கு பத்தாது. சரியே தானே? அதுக்காக மட்டும்தான் இந்த 1000 ரூபா. சரிங்களா? இல்லை நான் அதே வாங்க ஓசியாகவே சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஊராக போகிறதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் தேவைப்படும். கஷ்டம்தான். உங்களை மாதிரி தான் நானும் ஒரு மனுஷன். சரிங்களா? அதுக்காக தான் இந்த 1000 ரூபா. எதுக்கும் 1000 ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க. சினிமா தேட்டரில் ஒரு நிமிஷத்தில் செலவு பண்ணிட்டு போகிறீங்க, ஒரு நாளுக்கு 1000 ரூபா. ஆனால் இது வந்து அப்படி இல்லை. உங்கள் வாழ்நாள் கல்வியை நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க. இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முக்தி தான். அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. சரிங்களா? ஏன்னா அந்த உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த 100 நாள் பாடம் வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துரும். இப்போ அதுக்கு மேலே நீங்கள் வந்து கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு மரணமே வந்தாலும் அது முக்தியாகத்தான் இருக்குமே தவிர்த்து மறுபிறவி நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால் கஷ்டப்பட்டு கற்றுக்கோங்க. சரிங்களா? தாராளமாக 1000 ரூபாய் கொடுக்கலாம். சரிங்களா? 1000 ரூபாய் யாரெல்லாம் கொடுக்க முடியுமோ, அட வட்டிக்கு வாங்கியாவது கொடுங்கன்ற. உங்களால் முடியலன்னா பரவாயில்ல. எதுக்கோ வட்டிக்கு வாங்கியெல்லாம் காசு கொடுக்குறோம். நம்ம எதுக்கோ கொடுத்து ஏமாந்து போகிறோம், என்ன பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் என்னுடைய கடவுளே நான் பார்க்க போகிறேன் இந்த கல்வி மூலயமா அப்படின்றதுக்காக வட்டிக்கு வாங்கி கூட ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு அப்புறம் கூட நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நிலை வந்து நீங்கள் அடைஞ்சிருவீங்கன்றேன். கர்மாக்களிலிருந்து விடுபட்டு
வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வேலை கிடைக்கும். இந்த கல்வியை நீங்கள் முறைப்படி கற்றுக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டமே தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ காசு வேணால் நீங்கள் சம்பாரிச்சுக்கலாம் தானே, கரெக்டாக? இப்போ இந்த 1000 வட்டிக்கு வாங்கியிருந்தாலும் அந்த 1000 கடனை நீங்கள் ஈஸியாக அடைச்சிடலாம், சரிங்களா? அதனால் தாராளமாக 1000 கொடுத்து அதுக்கு மேலே ஒத்த பைசா நான் உங்ககிட்ட வாங்க போகிறதில்ல, சரிங்களா? 1000 ரூபாய் மட்டுமே, 100 நாள் வகுப்பு, சரிங்களா? அதுலேயே வாரத்துக்கு ஒருக்காத கிளாஸு, சரிங்களா? எல்லாமே சொல்லிட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து வகுப்பு நடத்த போகிறோம். ஊராக நடத்துவோம். எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. நான் முடிவே எடுக்கலை. திடீர்னு சிதம்பரத்துலேருந்து ஆரம்பிக்கலான்னு கூட முடிவு பண்ணுவேன். எனக்கு தெரியாது. சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் முடிவு பண்ணணும். அந்த பொறுப்பு வந்து சிதம்பரத்தில் இன்னமும் வள்ளலார் வாழ்கிறாங்கன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒளி உடலாக இன்னும் வள்ளலார் சிதம்பரத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. அப்போ அந்த வள்ளலாரும் அங்கே இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் முடிவு பண்ணி எனக்கு சொல்லணும் எந்த ஊரில் முதல்ல கிளாஸ் ஆரம்பிக்கலான்றது. அப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா? சரி, நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இத்துடன் பிரம்மஞான வகுப்பு முடிந்தது என்று கூறி விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சத்குரு வரலாறு பார்த்துட்டு அதுக்கடுத்த வீடியோவில் அஷ்டாங்க யோக கல்வியுடைய டெஃபினிஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம இந்த யோக கலைன்ற வீடியோ விஷயங்களை முடிச்சு வச்சிடலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பை சிவம்.